மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இவரா? ஓ இவரா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடலில் இறங்கி சத்தியம் செய்துள்ளார். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. கடலில் இறங்கி நின்று சத்தியம் செய்த வைகோ இது தொடர்பாக பொது வாக்கெடுப்பை நடத்த செய்யப்போவதாகவும் கூறியுள்ளார். உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே! ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. இரண்டாம் கட்ட தலைவர்களும் பல பேர் கொள்கை உள்ளவர்கள். ஆனால் அவருடைய மகனே போதும் அந்த கட்சியை அளிப்பதற்கு. பட்டத்து இளவரசராக சூட்டி நிற்கிறார்களே, அவரே போதும். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். அவங்களுடைய யுகம் முடிந்து விட்டது. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இஸ் நோபடி. ஒரு பொருட்டே இல்லை. இஸ் நோ மெட்டல். ஹி டசன்ட் நோ. அவருக்கு ஒரு ஒண்ணும் தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. திமுக பற்றி தெரியாது. திமுக வரலாறு தெரியாது. எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக அங்கு வந்திருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு அங்கு திரண்டிருக்கும் திமுகவினர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அவர் அங்கிருந்து திரும்ப நேரிட்டது. இந்த சம்பவம் 50 பேர் திடீரென்று குவிக்கப்பட்டார்கள். நான் வருவது அறிந்து ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பல ஆண்டுகளுக்கு பிறகு திமுக செயல் தலைவர் ஸ்டாலினும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் அண்மையில் ஒரே காரில் பயணம் செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. பொதுக்கூட்டத்தின் போது டீ குடித்த ஸ்டாலின் தனது வேட்டியில் தெரியாமல் டீயை சிந்தினார். இதனால் ஏற்பட்ட கரையை கண்ட வைகோ அதை தனது துண்டால் துடைத்தார். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி செயலாற்றினாரோ அதுபோல இளைஞரணியை மிக திறம்பட வெற்றிகரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருக்கு என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம்.